ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பீஃப் ஃப்ரை டெவல் ஒன்று செய்ய போகிறேன். ஓகே, ஈன 400 நம்மள 500 கிராம் மிஸ் இருக்குது, 500 கிராம் இருக்குது. ஓகே, இதை அப்படியே கழுவிக்குங்க. இதை முழுசாக போட்டு தான் இந்த சாப்பாடு. ஓகே, சட்டியில் அப்படியே போடும் முழுசாக 500 கிராம். இது தேவையான மசாலா: மஞ்சத்தூள், கொச்சிக்கத்தூள், மிளகு, உப்பு, பச்சஞ்சி, கொச்சிக்காய் 2, கொஞ்சம் தனியா. ஓகே, அப்படியே போடுங்க. இதில் இப்போ நார்மலாக 4 கப் தண்ணி ஊற்ற வேணும். 4 கப் வாட்டர், ஹாட் வாட்டரா, சுடு தண்ணி. ஓகே, இதை நார்மலாக மீடியம் ஃபயரில் 10 விசில். ஓகே, இப்போ வெந்தாச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய துண்டுண்டு எப்படி வந்திக்கல, நல்லா வெந்திக்கு. சூடு இப்போ ஹாட். இந்த மாதிரி ஸ்லைஸ் வெட்டிக்குங்க. அண்டா சரியான ஹாட் சூடாகிக்குது. அஞ்சு மாதிரி உள்ளுக்கு வெந்திக்குது தெரியுமா? சரியான சாஃப்டாக ஆகிக்குது. மெயின் ரீசன் சாஃப்டாகிறதுக்கு இந்த மாதிரி முழு பீஸை போட்டது அதுக்காக வேண்டிதான். ஓகே, உள்ளுக்கு பஞ்சு மாதிரி வெந்திக்குது. பாருங்க, நல்லதாக பசந்தாக ஸ்லைஸாக வெட்டிக்குது. இப்போ இதை 3க்கு வெட்டிக்கூட வேணும், சின்ன சின்ன துண்டா. ஓகே, இப்போ எண்ணெயில் இந்த எண்ணெய் கோகனட் ஆயிலில் தான் இது செய்கிறது. கோகனட் ஆயிலில் செய்யறதுல நல்ல ஒரு ஸ்மெல், நல்ல ஒரு டேஸ்ட் வந்தீங்க. எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் செய்கிற டேஸ்ட் வரும். இப்போ இது கோல்டன் கலர் வாங்காட்டையும் பொரிச்சு எடுக்க வேணும். தேவையான சாமான்: 2 மீடியம் வெங்காயம், ஒரு 5 கொச்சிக்காய், கருவேப்பிலை, ரம்பா. இதில் தக்காளிக்காய் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு ஒரு கார்லிக். இப்போ முழு வீட்டுக்குள்ளேயே நல்ல வாசம் உண்டு. இது வாசம் ரோமாண்டு தானே ஸ்மெல். கைஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க ஹிலா துபாய் குக்கிங் சேனல். இப்போ பார்த்தா கோல்டன் கலர் டிக்டாக்ல இருக்குது. முகமது ஷாஃபி என்று, அதே போல் ஷார்ட்லேயும் இருக்குது முகமது ஷாஃபி. எல்லாத்துலேயும் லிங்க் இருக்குது. பாருங்கள், கார்லிக், ரம்பா, கருவேப்பிலை. இப்போ இந்த 3 வாசம் சும்மா வீட்டுக்குள்ளே சும்மா சாம்பாராணி போட்ட மாதிரி நல்ல ஒரு வாசம். இங்கே சாப்பாட்டோட வாசம். இப்போ எப்படி கோல்டன் கலருக்கு விதாயிக்கணும். ஓகே, இந்த மாதிரி இப்போ இதாக பரட்டி கொடுங்க. சரியா? இப்போ நார்மலாக கார்லிக்கு எல்லாம் வெந்திக்கு கோல்டன் கலர். இப்போ இதுக்கு தேவையான 1 கரண்டி கட்டர்த்தூள், 1/2 கரண்டி கொச்சிக்கத்தூள், 1/4 கரண்டி மஞ்சள், 1/4 கரண்டி மிளகு. ஓகே, பிளாக் பேப்பர், சால்ட் அண்ட் சில்லி பவுடர் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ்.
நான் இப்போ வெங்காயத்தை போடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், வெங்காயம் சின்ன சின்னதாக சொப் பண்ணி வச்சுக்கிறார். இந்த மாதிரி சொப் பண்ணால் தான் இந்த பீஃபுக்கு தாதியாக வரும். பெருசாக இருந்தால் இந்த அளவு பசுந்தொண்டும் வராது, இந்த டேஸ்ட்டும் வராது. ஒரு 5 கொச்சிக்காய் இந்த மாதிரி நீட்டத்துக்கு வெட்டிக்குங்க. ஓகே, உப்பு தேவையான அளவு, ஜஸ்ட் கரண்டி உப்பு. லெமன் இப்படி தசிக்கா கொஞ்சம், இல்லை காவாசி இந்த அரைவாசி தசிக்கு இருந்தால் போதும். இப்போ ஆல்மோஸ்ட் பீஃப் ஃப்ரை ரெடி. ஓகே, மேலால் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க, கொத்தமல்லி. ஓகே, ஆல்மோஸ்ட் பீஃப் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஓகே கைஸ், தேங்க்யூ வாட்சிங். இன்னும் வீடியோ இலிக்கு நீங்கள் போய்த்து பாருங்கள். ஷீலா துபாய் குக்கிங் சேனலில் அரபி ஃபுட் இருக்குது, இந்தியன் ஃபுட், பாகிஸ்தானி ஃபுட், இட்டாலியன் ஃபுட். Okay guys, thank you, bye, thank you for watching.